செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்னா செல் ரீகால் எனி விட்னஸஸ். ஏற்கனவே விசாரிச்சாங்க இல்லையா, அந்த விசாரிச்ச ஏற்கனவே விசாரிச்ச விட்னஸஸ்ல யாரையாவது திரும்ப ரீகால் பண்ணி விசாரிக்க வேண்டும் மற்றும் திரும்ப ரீஹியர் பண்ணணும். திரும்ப அந்த கேஸை கேட்க வேண்டும். கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த சொன்ன பிடிச்ச வழியில் அந்த கேஸை நடத்தலாம். இது வந்து அவங்களுக்கு கொடுத்த பவர், சப்செக்ஷன் 2. சரிங்களா? இப்போ அப்படியே நம்ம ரிலேட்டடாக பிஎன்எஸ்எஸ் பார்க்கும்போது தெளிவாக அந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க எங்கெங்கெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 வகையான கோர்ட்டில் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை அப்படியே எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த மேட் ட்ரெயின் இருக்கு இல்லையா, மேட் ட்ரெயின் சப்செக்ஷன் 1ல் மேட் ட்ரெயின் வர்ற இடத்துல ஷல் ட்ரெயின் போட்டாங்க. இந்த வழியில் தான் அவங்க வந்து விசாரணை நடத்த வேண்டும் சொல்லிட்டாங்க. அப்புறம் அமௌண்ட் இருக்குங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டில் எங்கெல்லாம் 2000 தாண்டக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் 20,000 தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாட் எக்ஸீட் 20,000. சரிங்களா? இப்போ நான் 4th விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த அஃபென்ஸோட கேட்டகரி சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே தூக்கிட்டாங்க. புரியுதா? இந்த 4 விஷயம் தான் இங்கே மாறப்பட்டிருக்கு. அதே போல் சப்செக்ஷன் 2 சிஆர்பி சொன்ன விதம் வந்து அங்கே வந்து பிஎன்எஸ்எஸ்ல சப்செக்ஷன் 3 கொண்டு போயிட்டாங்க. அப்போ 2ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏற்கனவே அஃபென்ஸோட கேட்டகரி ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இங்கே உள்ளதை அங்கே எடுத்துட்டாங்கன்னு அதை அப்படியே சப்செக்ஷன் 2ல் கொண்டு வந்துட்டு அந்த அஃபென்ஸை வந்து 3 இயர்ஸாக மாற்றிட்டாங்க. 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து இங்கே வந்து 3 வருஷத்துக்கு மேலே தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதே மரண தண்டனை தரக்கூடிய குற்றங்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதே போல் ஆயுள் தண்டனை தரக்கூடிய குற்றங்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த வழக்குகளில் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. மே ட்ரை இன் சம்மரி வழி. எப்படி சம்மரி வழியில் நடத்தலாம்? எப்படி நடத்தலாம்னா, அந்த ஆஃப்டர் கிவிங் தி அக்யூஸ்ட் ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த அக்யூஸ்டுக்கு வந்து ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு அப்புறம் அந்த எழுத்து வடிவில் அந்த ரீசனை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு பதிவு பண்ணிட்டு அப்புறமா இந்த வழக்கை நடத்தலாம் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சப்செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஷல் டைம் சொல்லிட்டாங்க, அங்கே வந்து ஷெல்ல சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ எங்கெங்க மாறிடுறாங்க புரியுதா? அதே போல் சப்செக்ஷன் 2ல் வந்து ஒரு ப்ரொவிஷன் சேர்த்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஎன்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சப்செக்ஷன் 2க்கு உட்பட்ட கேஸில் வந்து நோ அப்பீல். அது அப்படியே படிக்கிறேன் பாருங்க. provided that no appeal shall lie against the decision of a magistrate to try a case in a summary way under this subsection. இந்த சப்செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நோ அப்பீல் சொல்லிட்டாங்க. இது ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கூட கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போயிடுவோம். செக்ஷன் 261 ஆஃப் சிஆர்பிசி. 261 என்னன்னா, ஒன்றுமே இல்லைங்க, செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. அவங்களும் சம்மரி வழியில் கேஸை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் யார் கொடுக்குறாங்கன்னா, ஹைகோர்ட் மே கன்ஃபர் பண்ணலாம், அவங்க வழங்கலாம் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும். அப்போ அவங்களுக்குள்ள அந்த அஃபென்ஸ்லாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 6 மாதத்துக்கு தாண்டக்கூடாத தண்டனை தரக்கூடிய குற்றங்களாக இருக்கணும். அந்த அஃபென்ஸ் வந்து 6 months தாண்டக்கூடாது. நாட் எக்ஸீடிங்